இந்த மழை பெய்யுற டைம் யூஸ் பண்ணி நம்ம சென்னையில வீடோ லேண்டோ அபார்ட்மெண்ட்டோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் வாசுதேவ திருமண மாளிகையில நடக்க போற மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போக்கு எல்லாரும் வருகை தாருங்கள். ஜனவரி 4 மற்றும் 5ஆம் தேதி நடக்குதுங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை என்ட்ரி ஃப்ரீ தான். நம்ம ஆர்க் ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இந்த எக்ஸ்போல வந்து பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பில்டர்ஸ் வராங்க. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் வாங்க. நானும் சனிக்கிழமை காலையில அங்க இருப்பேன். எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க எல்லாரையும் வாங்க மீட் பண்ணலாம். வரும்போது பைக்ல ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க, கார்ல சீட் பெல்ட் போட்டுட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அண்ணாக்கள் அக்காக்கள் சேஃபா வாங்க. இல்லை எவ்வளோ பெரிய ரூம் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன ரூமில் படுத்துருக்கிறது, அதில் எல்லாமே கை கெட்ட தூரத்துலேயே இருக்கும். கை கெட்ட தூரத்துலேயே இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான்லாம் சோம்பேறிங்க எஞ்சி போகிறதுக்கு ஃபேன் ஓடிட்டுருக்கோம். எந்திரிச்சு ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக அம்மா ஆஃப் பண்ணுமா அப்படின்னு கூப்பிடுவேன். வேறு ஏதோ வேலை மாதிரி கூப்பிட்டுட்டு சரி வந்ததான் வந்துட்டீங்க ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்றது. வால் மவுண்டட் கிளாசெட்டுங்க. உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில். வால் மிக்ஸ் இருக்குது, 2-in-1 வால் மிக்ஸ். ஐயோ நல்ல வேலை, கையை வச்சுட்டு சும்மா அரேண்டா. நிறைய பாட்டிக்கள் தாத்தாக்கள் இதை பார்த்தோன்னே என்ன யோசிப்பீங்க? மாட்டுச்சுரா ஒரு இடம், இதில் ஒரு கூடை அடித்து கோழி வளர்ப்போம் அப்படின்னு நினைப்பீங்களே. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அமெரிக்கன் ஸ்டைல் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ நம்ம யாருக்குள்ள கொலாப் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் செல்லேஷூர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசா கிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் டிவிஷன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். காசா கிராண்ட் செல்லேஷூரில் நீங்கள் வீடு வாங்குறது மூலியமாக வெயிட்டிங் பீரியட்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி வீடு கட்டி ரெடியாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஓனர் அப்படியே யூஸ் பண்ணாத வீடு அப்படியே டேரெக்டாக சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடுகள் நீங்கள் உங்ககிட்ட வாங்க முடியும். முக்கியமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா கிராண்ட் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது வீடு அவைலபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் காசா கிராண்ட் செல்லேஷூரை ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சென்னை, நம்ம அண்ணா நகர், நோலம்பூர், மொங்கப்பேர், அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காசா கிராண்டினுடைய காசா கிராண்ட் கிராண்டியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 வில்லாஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டைல் வில்லாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வீடுங்க. 2065 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1820 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை OMR நாவலூரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாவலூரில் இருக்கக்கூடிய கிரீன்வுட் சிட்டி லேஅவுட்குள்ளே இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 அம்யூனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு நான் வரும்போதே வந்து பார்த்துருந்தேன், பார்க்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதில் கூட என்ன தோரணம்லாம் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அவங்க கூட சொன்னாங்க இப்போ தான் ஆயுத பூஜைலாம் கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலோட கிளப் ஹவுஸும் இருக்குங்க. இப்போ தான் ஹேண்ட் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். உங்களுக்கு நிறைய வீடுகளில் ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் வாங்கிட்டு ஓனர் வரவே இல்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடை புக் பண்ணிவிட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணணும், அந்த வெயிட்டிங் பீரியட், அதுக்கு நம்ம லோன் கட்டணும், அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸே இருக்காது. அப்படியே நீங்கள் குடியேறலாம் புத்தம் புது வீட்டிலேயே. அதனால தான் நான் இதை திருப்பி சொல்கிறேங்க. DDCP என்ற அப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க. முக்கியமான விஷயம் நம்ம OMR அப்படின்னு உடனே கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். நாவலூரில் இப்போ மெட்ரோக்குள்ளே வரைக்கும் ஃபேஸ் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. HCL, காங்னிசன், சிறுசேரி ஐடி பார்க் ரொம்ப பக்கம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். டெரஸ்ல இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கட்டும் இருக்குது. நீங்கள் OMR கூட போகாமல் இப்படியே ஷார்ட் கட்டில் நீங்கள் சிறுசேரி சைட் கேட்டை சென்றடைய முடியும். இந்த ப்ராஜெக்ட் பேக் சைடில் ஒரு வழி இருக்குங்க, அது வழியாக நீங்கள் போகலாம். ஓகேங்களா? நம்ம இந்த ஃபீல்டில் தானே இருக்கோம், எங்கே பள்ளம் மேடு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாவலூரோட புது லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய CSKவோட ப்ராக்டிஸ் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அந்த ப்ராக்டிஸ் கிரவுண்ட் வழியாக தான் நீங்கள் இந்த வில்லா ப்ராஜெக்ட்டுக்கே வரணுங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு கிளாஸான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பார்க்கும்போதும் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது வீடு வாங்குறேன்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டிஸில் அம்யூனிட்டிஸோட ஒரு செக்யூர்ட் கம்யூனிட்டியில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லேண்ட் ஏரியா பில்டப் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங். இந்த கவர் கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கரெக்டாக புல் வளர்ந்து இருந்ததுன்னா இந்த பிளாக் போடுறது அவ்வளோ நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த பிளாக்கோட அருமை தெரியாது, அதனால் சொல்கிறேன்.
நம்ம எப்படியும் கூட மெயின் டோருக்கு போய்க்கலாம். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் லாக் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அன்லாக் பண்ணிக்கலாம், கார்டு வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம், கோட் போட்டு அன்லாக் பண்ணிக்கலாம், கீ வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஃபாயர் ஸ்பேஸ். ஃபாயருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன் ஏரியாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்டனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டினுடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன போர்ட்டிகோவாக இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டர் பண்ணது கிடையாது. இந்த வீட்டினுடைய ஓனரே அவங்க தனியாக செலவு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். அப்படிங்களா, இங்கே பாருங்கள், பின்னாடி வீட்டு பார்க்குறீங்க இல்லையா, அங்கே வந்து ஓப்பனாக இருக்கா, அப்படியே பின்னாடி போங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓடு கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. லுக் நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படியே நீங்கள் கிச்சன் கூட சென்றடைய முடியும். ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில், வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்படியே போய் அப்படியே கிச்சனில் உங்கள் அம்மா கிட்ட இந்தாம்மா சிக்கன் மட்டன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா கீரை பருப்பு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் பொதுவானதானங்க நான் சொல்ல முடியும். லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு 2 லேம்ப் போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த லேம்ப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ண முடியுங்க. அது பாருங்கள். ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணிக்கலாம், சேஃபாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. என்ட்ரி போடாமல் உள்ளே வர முடியாது. உங்களுக்கு ஓப்பன் வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க, க்ளோஸாக வச்சுக்கணுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வென்டிலேஷனும் டிஸ்டர்ப் ஆகாது. இது நிறைய ஃபாரின் வீட்டில் பார்ப்போம். சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் வேங்க. இதை பாருங்களேன், ஒன் வேலி ஆன் ஆஃப், மேலே கீழே கிடையாது, ஆன் ஆஃப் இப்படி இந்த டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். டைனிங் ஏரியா, டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ். வாஷ் பேஷன் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. டேப்பும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்பில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். ஏன்னா இவ்வளோ பட்ஜெட் கொடுத்து வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க கண்டிப்பாக வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி தான் வீட்டினுடைய இன்டீரியர் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்க, கிச்சனில் இருந்தபடியே பாட்டு கட்டிக்கிட்டே சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இது நம்ம பேக் தான், அப்படி பதுக்கி வச்சுருக்கோம். சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த போர்ட்டிகோ வழியாக அப்படி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிவிங் வந்து அப்படி நீங்கள் வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே செலவு பண்ணி இதை பாருங்கள் சைட்லலாம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ் ஃபுல்லாக. கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க. மூட்டு வலியனோடு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க கண்டிப்பாக இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டட் கிளாசெட்டுங்க. உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில். வால் மிக்ஸ் இருக்குது, 2-in-1 வால் மிக்ஸ். ஐயோ நல்ல வேலை, கையை வச்சுட்டு சும்மா அரேண்டா, திடீர்னு வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது, அவ்வளோதான் நினச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. நிறைய பேருக்கு அது ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆகும்ல, எதாவது தெரியாமல் அப்படி விட்டு தண்ணியோட வீட்டுக்குள்ளே வருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம், நல்ல வென்டிலேஷனாக இருக்கக்கூடிய பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு உள்ள ஸ்பேஸ் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி தான் பண்ணிக்கணும். லாஃப்ட் கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஸ்டார் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல ஸ்டார் கேஸ் வந்து எஸ்எஸ்னே போயிட்டு ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு 5 வருஷம் கிடையாது, 2012 16 அந்த பீரியட்லலாம் எஸ்எஸ்ஆ அப்படின்னு சொல்லி நிறையா ரேராக பார்ப்போம். வீட்டில் எஸ்எஸ் இருந்தாலே ஃபினிஷ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எஸ்எஸ் அப்படின்றது சர்வசாதாரணமாக எல்லா வீட்டினுடைய ஆண்ட்ரேலையுமே இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு எம்எஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொடுத்துருக்கிறது நல்லா இருந்தது. நான் வந்தவொடனே கவனிச்சிருந்தேன், எம்எஸ்ல பண்ணியிருக்காங்க, லுக்கும் பார்க்க நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு அப்படி தானேங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டு, நம்ம தனித்துவமாக தெரியணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது எம்எஸ்ல இருக்குது. இப்போ நான் சொன்ன கருத்து வந்து பொதுவாகவே நம்ம மக்களினுடைய மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி தனியாக தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. லான்ச் நல்லா ஸ்பேஷியஸான லான்ச்சாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாகவே இந்த லான்ச்சில் யூஸ் பண்ணிக்கலாங்க. டிவி இங்கே மவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்னர் சோஃபா போட்டுட்டு இப்படியே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
உங்கள் தம்பி உங்கள் பெட்ரூம் இல்லை உங்கள் தம்பி பெட்ரூம் 2 பேரும் மாற்றி இங்கே விளாண்டுட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கார்னரில் விண்டோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது, ஷவர் ஏரியா, கிளாசெட், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டு, வால் மவுண்ட் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. லல்லலா. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த வீட்டில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பெட்ரூம். நம்ம தௌசிஃப் கூட கேட்டிருந்தாரு வந்தவொடனே, ப்ரோ எந்த பெட்ரூம் நீ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் இந்த பெட்ரூம் தான் எடுப்பேன்டா தௌசி அப்படின்னேன். இன்னும் இந்த பெட்ரூமில் பாருங்கள் பால்கனி இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அட்டாச் பாத் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால இந்த பெட்ரூம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆர்ச் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க, இந்த எலிவேஷன் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. விண்டோவில் செக்யூரிட்டி பார்க்குறாரு, எங்கே 2 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கி இருப்போம், தேடட்டும் சும்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியாங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா அந்த பெட்ரூமை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா நல்லா பெருசாகவே இருக்குது. இன்டீரியர் சூப்பராக பண்ணலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், ஷவர் ஏரியா தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. ரெயின் ஷவர் 3-in-1. கையில் ஹேண்ட் ஷவர்னு ஒன்று தனியாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா 3-in-1 வால் மிக்ஸுங்க. அவ்வளோதான். வால் மவுண்ட் டிசைனில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. எல்லா வாஷ் பேஷன் இந்த மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேஷன் ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் வால்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே மிரர் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லாயிருக்கும். கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அப்படி தாங்க கொடுத்துருந்தாங்க, கிரானைட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. பக்கத்தில் இவங்களோட ப்ராஜெக்ட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் சுப்ரீமஸ்ன்னு சொல்லிட்டு. அக்கா என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி, என்ன சாப்பாடு? நான் வேணால் மத்தியான சாப்பாடுக்கு வீட்டுக்கு வரட்டுமா? இப்போ நம்ம வந்து டெரஸை பார்த்துட்டு இந்த வீட்டோட ரேட்டை பார்த்துடலாங்க. லல்லா. ஸ்டார் கேஸில் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூம்னு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ரூம் பாருங்கள், வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த இன்லெட் இருக்கா. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ரூம் பிடிக்குங்க. நிறைய பேர் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ரூம் எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கணும். சின்னதுன்றது ஒரு தனி அழகு. அந்த சின்னதை நீங்கள் கரெக்டாக இங்கே இன்டீரியர் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரூம் கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு ரூமாகவே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. இல்லை எவ்வளோ பெரிய ரூம் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன ரூமில் படுத்துருக்கிறது, அதில் எல்லாமே கை கெட்டுற தூரத்துலேயே இருக்கும். கை கெட்டுற தூரத்துலேயே இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான்லாம் சோம்பேறிங்க எஞ்சி போகிறதுக்கு ஃபேன் ஓடிட்டு இருக்கும். எந்திரிச்சு ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக அம்மா ஆஃப் பண்ணுமா அப்படின்னு கூப்பிடுவேன். வேறு ஏதோ வேலை மாதிரி கூப்பிட்டுட்டு சரி வந்ததான் வந்துட்டீங்க ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி பசங்களுக்குலாம் இந்த ரூம் கண்டிப்பாக செட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தட்டோடு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நிறையா பார்ட்டிக்கல் தாத்தாக்கள் இதை பார்த்தோன்னே என்ன யோசிப்பீங்க, மாட்டுச்சுரா ஒரு இடம் இதில் ஒரு கூடை அடித்து கோழி வளர்ப்போம் அப்படின்னு நினைப்பீங்களே. இது ஊர் சைடாக இருந்ததுன்னா இது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து தெரியும் பாருங்கள். ஸோ 1x பண்ணிக்கும் அதை பாருங்கள். சரி டிசிஎஸ் அப்படியே நீங்கள் பார்க்க முடியும். பக்கத்துலலாம் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வாங்க, அந்த லைட் தெரியுது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட கிரவுண்டுங்க, ப்ராக்டிஸ் கிரவுண்டு. நீங்கள் இந்த லேஅவுட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸ் தான், ரொம்ப பக்கம். ஆக்சுவலாக அந்த க்ரீன்வுட்ஸ் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், க்ரீன்வுட்ஸ் லேஅவுட்குள்ளே தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த சிஎஸ்கே கிரவுண்டினுடைய என்ட்ரன்ஸ்லாம் தாண்டி தான் வரணும். இந்த வீட்டுக்கு ஓனரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,00,000. இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.85 CR. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் காசாகிரான் செல்லஷூரே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட் கோஆர்டினேட் பண்ணி கொடுப்பாங்க.
ஓனர்கிட்ட உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் A to Z ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற காசாகரன் செல்லேஷூருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த வீடை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். உங்களோட ரெக்கமெண்ட் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அம்யூனிட்டிஸோட ஸ்விம்மிங் பூலோட பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய கம்யூனிட்டி அப்படின்னா கண்டிப்பாக இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பை ஃப்ரம் வசந்த். பை கைஸ். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒன்றா இருப்பீங்கன்னு நம்புகிறேன்.